மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இவங்க கம்யூனிகேஷனில பயங்கர ஸ்ட்ராங்குங்க. காலம்பர ஒண்ணு பேசுவாங்க, சாயங்காலம் ஒண்ணு பேசுவாங்க. இவங்க பேசுறது எது கரெக்ட்டுன்னே தெரியாத லெவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னா, மிதுன ராசி தாங்க. தான் மட்டும் குழம்பாம சுத்தி இருக்கவங்க குழப்பி விட்டுருவாங்க. அதே மாரி ரொம்ப நகைச்சுவை அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ராசிங்க. இவங்களுக்கு குரு பகவான் யாருன்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் இடம், 10ஆம் இடத்தோட அதிபதிங்க. 7ஆம் இடம்ங்கிறது இவங்களுக்கு பாதக ஸ்தானாதிபதிங்க. பாதக ஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல வலுக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுத்துக்கணுங்க. 10ஆம் அதிபதி 2ல வலுக்கிறது பெரிய விசேஷங்க. 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம், பேச்சு, வருமானம்ங்க. 200% மிதுன ராசிக்காரர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். நிறைய பணம் சேர்ப்பாங்க. பேச்சால கௌரவம் அடைவாங்க. இவங்க பேச்ச எல்லாரும் காது குடுத்து கேட்பாங்க. அதே மாரி குடும்பம் நல்லா அமையும். நிறைய மிதுன ராசிக்காரர் குடும்பம் பிரிஞ்சிருக்கலாம். அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நன்றாக அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க. மெயினா இவங்க வார்த்தைகளுக்கு பயங்கர மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அங்கேருந்து குரு பகவான் இவங்களோட 6ஆம் இடத்த பார்க்குறாருங்க. 6ஆம் இடம்ங்கிறது மறைமுக எதிரி, கடன், சின்ன சின்ன வம்பு வழக்குகள் இதெல்லாம் பற்றி பேசக்கூடிய இடங்க. மறைமுக எதிரிகளை வளர்த்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஜாஸ்திப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள், உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக மிதுன ராசிக்காரர்கள் இருதயம், கொழுப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடல் ரீதியாக ஏதாவது படுத்திச்சுன்னா இமீடியட்டாக ஒரு டெஸ்ட் எடுத்து வச்சுக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அலட்சியமாக விட்டாங்கன்னா குரு பகவான் வச்சு செய்வார். அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல போய் உட்கார்றதுனால இவங்க பேச்சே பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வார்த்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும். இவங்களோட ஷார்ப்பான வார்த்தைகள் வந்து அடுத்தவங்கள காயத்தை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ஜாஸ்தி. 6ஆம் இடம்ங்கும்பொழுது வேலை சம்பந்தமான மாற்றங்கள், வேலையில் யாராவது போட்டி போட போகிறாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள். 8ஆம் இடத்த பார்க்கறதுனால மறைமுக விஷயங்கள் வெளியில் வருங்க. இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு பணம் திடீர் பணம் வரதுக்கான வாய்ப்புகள். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுகள் ஏதாவது பிரச்சனைகள் ஆகி அதை கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இவங்களுக்கு உண்டு. அங்கேருந்து குரு பகவான் இவங்களோட 10ஆம் இடத்தை பார்க்க போகிறாருங்க. ஆல்ரெடி 10ல் வந்து ஒரு பாவியாவது இருக்கணும். சனி பகவான் உட்காந்துருக்கிறாரு. வேலையை வந்து பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருப்பார் சனி பகவான். நிறைய மிதுன ராசிக்காரருக்கு வேலை மாறி இருப்பாங்க, போஸ்டிங் மாறி இருப்பாங்க. இல்லை வேலைக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அந்த குரு பயிற்சியில் பெரிய பாசிட்டிவான ஒரு வைப்பை கண்டிப்பாக பார்க்கலாம். அதுவும் 10ஆம் அதிபதி வலுத்து உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக அருமையான வேலை மாற்றம் உண்டுங்க. கால் வலிக்க, மனசு வலிக்க கஷ்டப்பட்டு போராட போகிறாங்க. இத்தனை நாள் நான் இவ்வளவு தூரம் உழைச்சும் எனக்கான அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பகவான் ஒரு நல்ல இடத்துல செட்டில் பண்ணி விடாமல் இவங்களை போகவே மாட்டாருங்க. இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு குரு பயிற்சி அப்படின்னா நம்பர் 1 குரு பயிற்சின்னா நம்ம மிதுன ராசியை சொல்லலாங்க.